ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். வனாந்தர சத்தம் என்கிற தலைப்பின் கீழாக உங்கள் மத்தியிலே நான் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கும் கூட மத்தேயு 18ஆம் அதிகாரம் அதனுடைய 21 உள்ள வசனம் பார்க்கிற போது பைபிள் சொல்லுது, அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருந்தது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாளந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாகும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்துல பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். இதில் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த காரியத்துல ரொம்ப ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவர் 770 தரம் என்று சொல்வது மாத்திரமல்ல, அந்த முதலாம் தரம் தன்னுடைய எஜமான இடத்துல கணக்கு, அதாவது கடன் பட்டிருந்த அந்த மனிதன், அதை குறித்து சொல்லப்படுகிறது 10,000 தாளந்து, அதாவது 10,000 டேலண்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை இன்றைக்கு இருக்கிற கணக்குப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட $300 மில்லியன். அது இன்றைக்கு நம்மளுடைய இந்திய பணத்தில் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2,400 கோடி. அது நீங்கள் ஜாப்பனீஸ் பணத்தில் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 4,000 கோடி. அவ்வளவு பெரிய கடனை அவர் பெற்றிருக்கிறார். ஆனால் அவருக்கு கடனை தீர்ப்பதற்கு, அந்த கடனை கட்டி முடிப்பதற்கு அவருக்கு திராணி இல்லாத போது, அவரிடத்துல பாதத்தில் விழுந்து அழுது மன்றாடின போது பைபிள் சொல்லுது, அவர் எல்லா கடன்களையும் அவனுக்கு மன்னித்து விட்டார் என்று பைபிள் சொல்லுது. ஆனால் அவனிடத்துல கடன் பட்டிருந்த ஒரு மனிதன், அதாவது இந்த மனிதனிடத்தில் கடன் பட்டிருந்த ஒரு மனிதன், அவன் பைபிள் சொல்லுது அவன் உடன் வேலைக்காரன் என்று சொல்லப்படுகிறது. இவனுடைய கோவர்க்கர், கொலீக், அவன் இவனிடத்துல எவ்வளவு கடன் பட்டிருக்காருன்னா 100 சில்வர். அது இன்றைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $10,000 இருந்து $20,000 வரையும் இருக்கும். அதை நீங்கள் ஐஎன்ஆர்ல கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சத்திலிருந்து 16 லட்சம் என்று சொல்லலாம். அப்போ 2,400 கோடியை அந்த எஜமான் அவனுக்கு மன்னித்தார் என்று பைபிள் சொல்லுது. ஆனா இந்த மனிதனும் தன்னிடத்துல வெறுமனே 8 லட்சத்திலிருந்து 16 லட்சம் கடன்பட்ட அந்த மனிதனை மன்னிக்காமல் அவனை தொண்டையை நெரித்து அவனிடத்திலிருந்து அந்த பணத்தை வாங்க முயற்சி செய்தான் என்று பைபிள் சொல்லுது. அப்ப இதுல இருந்து ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தை சொல்றாருன்னா, பரலோக ராஜ்யத்தை குறித்து எதற்கு ஒப்பிடுறாருன்னா, நீங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிற அந்த மனப்பான்மை ரொம்ப முக்கியமான மனப்பான்மையாக தேவன் காண்பிக்கிறார். அது கடைசியா அவர் சொல்றாரு, இது ஒரு ஷார்ட் மெசேஜ் தான். கடைசியா சொல்றாரு, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் இப்படியே செய்வார் என்றார். அதனாலதான் நமக்கு ஆண்டவர் ஜெபத்தை குறித்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல சொல்லிக் கொடுக்க போதும் இதை நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதுபோல இன்றைய காலகட்டத்தில் நாம் இதுல இருந்து என்ன சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், 2 காரியத்தை சிந்திக்க வேண்டும். ஒன்று, நான் எவ்வளவு படுகொலியிலிருந்து தேவன் என்னை தூக்கி எடுத்திருக்கிறார் என்பதை நாம் இன்றைக்கும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. நான் எப்படிப்பட்ட படுகொலியில் இருந்தேன், எப்படிப்பட்ட கொடூரமான பின்னணியில் இருந்தேன் என்பதை நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். 2வது, மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டிய மனப்பான்மை.
இது ரெண்டும் நமக்குள்ள காணப்படும். இது ரெண்டும் இல்லாத ஒரு குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா, நான் எப்படிப்பட்டவன்? ஒருவேளை நான் இன்றைக்கு என்னை தேவன் ஆசீர்வதிச்சு என்னை ரொம்ப டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்திருந்தாலும் என்னுடைய பின் நாட்களை, என்னுடைய பின் காலங்களை, என்னுடைய எண்ணங்களை, நான் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்கிற போது எத்தனை கொடூரமானவர்கள், எத்தனை மோசமானவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள. அதுபோல இன்றைக்கு இந்த காரியத்தை நம்ம மனதில் கொண்டு வரோம். அவனுடைய மதிப்பு ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் அது 10,000 டேலண்ட் என்பது, தாளந்து என்பது கிட்டத்தட்ட 2,400 கோடி ரூபாய்க்கும் 300,000 மில்லியன் US டாலருக்கும் கிட்டத்தட்ட 4,000 கோடி ஜாப்பனீஸ் எண்ணுக்கும் ஈக்குவலான ஒன்று. ஆனால் 100 சில்வர் என்பது கிட்டத்தட்ட வெறுமனே ஒரு $10,000 $20,000 ஒரு மதிப்பு. அதனுடைய மதிப்பு INRல 8,16,000. அப்போ இந்த மனிதனுக்கு அவனால மன்னிக்க முடியல. தான் எவ்வளவு பெரிய மேன்மையை பெற்றிருக்கிறேன் என்பதை அறிந்திருந்தான் என்று சொன்னால், அதை உணர்ந்திருந்தான் என்று சொன்னால் அவனால் மன்னித்திருக்க முடியும். பைபிள் சொல்லுது, அவனுடைய 28ஆம் வசனம், அப்படியே அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரர் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நிறுத்தி, நீ பட்ட கடன் எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்போ அவன் நடந்து போகிற போது அவனுடைய உடன் வேலைக்காரனை சந்திக்கிறான். ஆனா இவன் கழுத்தை நெரிச்சு தான் எவ்வளவு பெரிய கடனிலிருந்து விடுதலையாயிருக்கிறேன் என்பதை உணராத ஒரு முரட்டாட்டமான மனிதனாக இந்த மனிதன் இருக்கிறான் என்பதை இந்த பைபிள் காண்பிக்கிறது. 2 காரியம். 1, நாம் எப்படிப்பட்ட இடத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம் என்பதை நாம் என்றைக்கும் நினைவு கொள்ள வேண்டும். 1. 2வது, மற்றவர்களுக்கு மன்னிக்கிற அந்த மனப்பான்மை நமக்குள்ள காணப்பட வேண்டும். இந்த 2ஐயும் நாம் வளர்த்துக் கொள்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.